வெல்கம் டு AutoCAD சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்டை எப்படி AutoCAD 3Dயில் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 5 டிராயிங்ஸ் வந்து AutoCAD ப்ராக்டிஸ் டிராயிங் 3D டிராயிங்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஜெக்டை ஃபில்லட் அப்படின்ற ஃபியூச்சர் 3D ஃபியூச்சரை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோங்க. மொத்தம் 3 இடத்துல வந்து ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. 1 2 3ங்க. ஸோ இந்த 3 இடத்துல நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபேஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். டேரெக்டாக எக்ஸ்ட்ரூஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 60 mm எக்ஸ்ட்ரூஷன் வேல்யூ. ஸோ இது எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது டைமென்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 60 டயாமீட்டர் அப்படின்னா 30ங்க, இது 30 mm டிஸ்டன்ஸ் கொடுத்துங்க. அப்போது 30 mm 135, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 30 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 30 mmங்க. அப்போது கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் 30 ப்ளஸ் 135 ப்ளஸ் 30 ப்ளஸ் 195 தான் நம்மளுக்கு தேவையானது. ஸோ 195 வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வரைய போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 25. ஸோ அப்போ 25, இங்கேயும் வந்து 25 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஹைட்டு வந்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்க, அதுதான் மெயினுங்க. அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. அப்போ வந்து 25 25 75 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 75 mm நம்மளுக்கு இந்த வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோங்க. தென் இப்போது AutoCAD ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ட்ராயிங், சேவ், மாடல் நம்பர் 6, என்டர், UN என்டர், மில்லிமீட்டர், ப்ரிசிஷன் 0.1 அதாவது 0.0 வரைக்கும் தான் நம்ம வரைய போகிறோம். ஃப்ரண்ட் வியூவை வச்சு நான் வரைஞ்சிக்கிறேங்க. ஃப்ரண்ட் வியூவை வச்சு வரைஞ்சிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன இந்த வியூ தான் நம்ம வரைய போகிறோங்க. இந்த வியூ வரையணும், ஓகேங்களா? இந்த வியூவான டைமென்ஷன்ஸ் இங்கே வந்து 25, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 75, தென் பார்த்தீங்கன்னா ஒரு 30, இது தான் வரையணுங்க. 25 mm கீழே பாட்டமில் டிஸ்டன்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் கொடுக்குறேன். ஓகே, இந்த பக்கம் தான் நம்மளுக்கு ப்ரொஃபைல் வேணும். கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோம். நம்ம ஃப்ரண்ட் பிளேனே தான் சூஸ் பண்ண போகிறோம். லைன் கமாண்ட்குள்ளே கொடுத்துட்டு F8 ஆன் பண்ணிட்டீங்கன்னா 75, என்டர், செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்து மூவ் பண்ணிக்கிறேன், எங்கே வேணுமோ இதை வச்சுக்கோங்க. தென் லைன் கமாண்ட் போயிட்டு தென் இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் 25 mm டிஸ்டன்ஸுங்க. தென் அகைன் லைன் கமாண்ட்குள்ளே போயிட்டு 30 அந்த ரேடியஸ், ஓகேங்களா? 75 ப்ளஸ் 30, F8, இது வரைக்கும் வரைஞ்சிட்டோம். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது 25 கொடுத்துட்டாங்க. அப்போ இது 25 டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 75 தான் நம்மளுடைய வேல்யூங்க. தென் அப்போது இங்கே இருக்கிற வேல்யூ ஹைட்டை வந்து நம்ம டிசைட் பண்ணோம்ல. ஸோ 25 இங்கேயும் கொடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா? 25 கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 135 அண்ட் 30 mm டிஸ்டன்ஸுங்க. ஸோ அதை வரைஞ்சிக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹைட்டு 25, தென் இதோட வேல்யூ வந்து கரெக்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி 135 கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் 30, இதுதான் நம்மளுடைய பாக்ஸ். தென் அகைன் ட்ராயிங்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏரியாவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்ல, இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணோம்ல. ஸோ அது வந்து மெயின், ஓகேங்களா? அதுக்கும் வந்து எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இங்கே கொடுக்கவே இல்லைங்க. நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. ஆஃப்செட் கொடுத்துட்டு 30 mm கொடுத்துக்கிறேன். 25, TR டபுள் என்டர், ட்ரிம் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணுறேன், அப்படியே மிரர் MI என்டர் கொடுத்துட்டு இதை பேஸ் பண்ணி மிரர் பண்ணிக்கலாங்க. தென் லைன் கமாண்ட்குள்ளே போயிட்டு இந்த ப்ரொஃபைலை மட்டும் கட் பண்ணி இது பண்ணிக்க போகிறோம். இப்போது கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு அகைன் இந்த செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் போயிட்டு 12.5 என்டர்,
ஓகேங்களா. டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு இதுதான் ட்ரிம் பண்ண போகிறோம். எஸ் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம். 135ன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எட்ஜிலேருந்து 135 கொடுத்துருக்கோம். அது தப்பு இல்லை, 30 mm அடிஷ்னலாக ஆட் பண்ணோம்ல. ஸோ அதுதான் தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ அதனால தான் இந்த ப்ரொஃபைல் வந்து தப்பாக இருக்குது. அப்போ ப்ரொஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணி மூவ் கொடுத்துக்கிறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 30 mm என்டர். இப்போது டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. தென் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த கேப். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்செட் கொடுத்துட்டு 25 mm கொடுத்து என்டர் கொடுத்துக்கலாம். இதுதான் 25. ஓகேங்களா. இதை டேரெக்டாக இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது அன்வான்டட் லைன், இதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் கொடுத்துங்க. ஒரே சிங்கிள் லூப்பாக மாறிடுச்சுங்களா. அகெயின் சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் EXT என்டர் 60 என்டர் F7 ஆஃப் பண்ணிக்கிறேன். கிரிட் ஆஃப் பண்ணிட்டேன். 2D ஒயர் ஃப்ரேம்லேருந்து ரியாலிஸ்டிக் வச்சாச்சு. லைன் கமெண்ட்லாம் டெலிட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா ஃபில்லட் கமெண்ட், ஃபில்லட் எட்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வருங்க. ஃபில்லட் எட்ஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியஸ் 30 இருக்குது, இங்கே டயாமீட்டர் 60 இருக்குது. அப்போது ரேடியஸ் எல்லாமே காமன் தான். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ரேடியஸ் கொடுத்துட்டு 30 என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த எட்ஜி, இந்த எட்ஜி, இந்த எட்ஜி, இந்த எட்ஜி, என்டர், அகைன் என்டர். ஸோ இந்த சைடு கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ இங்கேயும் கொடுக்கணும்ல, அதையும் நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஃபில்லட் எட்ஜி. ஓகேங்களா. ஆர் என்டர், 30 என்டர், இந்த எட்ஜி, இந்த எட்ஜி, என்டர், என்டர். ஸோ ஈஸியாக க்ரியேட் பண்ணிவிட்டுங்க. தென் ஹோல் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஹோல்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 30ங்க. அப்போ இங்கேயும் 30, இங்கேயும் 30. ஆல்ரெடி இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா. சி என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே ஈஸியாக வந்து டாப் ஃபேஸ் ஐடென்டிட்டி ஆகிடுச்சு. இப்போ எட்ஜுக்காக வந்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் காட்டணும். இதை பேஸ் பண்ணி டி என்ட்ரு கொடுத்துட்டு 30 என்ட்ரு கொடுத்திங்கன்னா ஈஸியாக 30 டயாமீட்டரில் அங்கே ஒரு ஹோல் வந்து, அதாவது சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அகைன் சர்க்கிள் இந்த எட்ஜு பக்கத்தில் போனீங்கன்னா இது மாதிரி சென்டர் பாயிண்ட் ஆக்சிஸ் காட்டும். இதை பேஸ் பண்ணி டி என்ட்ரு கொடுத்து 30 கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போது ப்ரெஸ் புல் கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு இதுதான் பவுண்ட்ரி, இதை பேஸ் பண்ணி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இதுதான் பவுண்ட்ரி, இதை பேஸ் பண்ணி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இதை சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வச்சிங்க அப்படின்னா இது மாதிரி ஃபார்ம் ஆகிடுங்க. தென் அன்வான்ட் லைன்ஸை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையான கலர் வேணுமோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃபில்லட் கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஸ்டன்ஸ் 25 வச்சாவே ஆக்சுவலாகவே கரெக்டாக இருக்குங்க. பட் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் 25 அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை. பட் இதோட வேல்யூ 75 அப்படின்றது 25, 25, 25. ஸோ 75ன்றது ஈஸியாக வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்க. ஸோ இதுதான் 3D மாடல் க்ரியேஷனுக்கான ஒரு ப்ரீஃப் டுட்டோரியல் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.